2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. முன்னாடி தான் வந்துட்டு கமர்ஷியல் படங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாழ்வியல் படங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நந்தனில் தெளிவாக தெரியுது ரசிக்கிறத. நான் நல்ல நடிகனாவோ ஒரு ஏற்கனவே ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட்டோ நான் கிடையாது. நான் வந்து என்னையே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கே கொடுத்த ஒரு வேலையை நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் என்னை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா கொண்டாடுவாங்க. அந்த விஷயத்தை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து காமெடி, என்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து நக்கலாக பேசுறது, காமெடியாக பேசுறது. அதை மீறி என்னை ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பலை. அவர் நம்பியிருக்கார் சார். நான் வந்து எதை சொன்னாலும் பண்ண தயாராக இருந்துட்டேன். கிணத்துல குதிஞ்சாலும் குதிக்க தயாராகிட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதை சொன்னோன்னே செய்யணுங்கிற ஐடியா கொண்டேன். என்னுடைய ஆசை வந்து என்னென்னா, ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு கவுண்டமணி சார் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு காமெடின்னா முழுநீள காமெடினா கிடையாது. ஏன்னா கவுண்டமணி சாரும் குணச்சித்திர கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. கவுண்டமணி சார் மாதிரி ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்குன்னு ஆசை. இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாத அப்படின்னு சொல்லல. உன் பக்கத்தில் ஒருத்தையும் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தையும் கீழே விழுந்தானா அவன் என்ன ஜாதி என்ன மதன்னு பார்க்காத. அவனுக்கு ஒரு ஆபத்துனா அவனுக்கு என்னன்னு கேளு, தூக்கி விடுன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒரு இனத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு நடந்துக்கிட்டு இருக்கு, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இயக்குனரால் கண்ணால் பார்க்க முடிஞ்சிருக்கு. நமக்கு அது தெரியல, அவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னா, மனுஷன் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் எல்லாரும் பயணிங்க. இந்த அதிகாரத்தை வந்து இந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஜாதி இந்த மதம் இந்த மாதிரி பிரிக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்களே கொடுங்க, அவங்கள ஆள விடுங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கடைசி விவசாயி வெற்றி அடையலைன்னா பாக்ஸ் ஆஃபீஸாக சொல்கிறேன். அது மக்கள் ஏற்றுக்கிறாமட்டாங்க. ஆனால் அயோத்தியை ஏற்றுக்கிட்டாங்க. அது லேட் பிக்கப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் எல்லாத்தையும் உடனே ரிசீவ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். பாருங்க, போய் கொண்டாடுங்கிறேன். இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்திருக்கு, நம்ம படத்துக்கு போட்டியா. அந்த படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா அந்த படத்தையும் கொண்டாடுங்க, எங்கள் படத்தையும் கொண்டாடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசப்ஷன் எப்படி இருக்கு? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு ரிசப்ஷன்? நல்லா இருக்கு, மக்கள்கிட்ட போய் நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. அதாவது நாங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் இயக்குனர் சொன்னார், சார் கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் கிளாப்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இருக்குது. மக்களும் வந்துட்டு இப்போ வாழ்வியல் படங்களை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து லாஸ்ட்டாக வந்த படங்கள் கொட்டுக்காளி, வாழையெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கருத்துக்கள் மாற்றங்கள் வரலாம், பட் ஆனால் ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி தான் வந்துட்டு கமர்ஷியல் படங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாழ்வியல் படங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நந்தனில் தெளிவாக தெரியுது ரசிக்கிறத. அண்ட் உங்களோட கிராஃப் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல விதத்துலையும் ரொம்ப ப்ராமிசிங்காகவும் இருக்குது. லைக் யூடியூப், தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் பண்ணாமல் என்னோட கோல் இதுதான் சொல்லி சினிமாவில் லேண்டப் ஆனது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பட் ஒரு கேள்வி என்னென்னா, சினிமா இவ்வளோ லேட்டாக வந்ததுன்றது அவங்களுக்கு பிளான்டு தானா, இல்லை இது கற்றுக்கிறதுக்கு தேவையான களமாக நீங்கள் பார்த்துட்டிங்களா? சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு லேட் ஆனதுக்கான காரணம் இல்லை. லேட்டாக ஆனிச்சுன்னா நம்ம இப்போ தேடி அலைஞ்சு கிடைக்காத போது தான் அது லேட்டு. ஓகேங்களா? நம்ம தேடவே இல்லை. நமக்கு நம்மளோட எய்மு வந்து என்ன இருந்துச்சுன்னா சினிமா. ஆனால் சினிமாவுக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளுடைய சேனல். அதில் நமக்கு நல்ல growth கிடைச்சிருச்சு இந்த 6 வருஷம். இதுக்கப்புறம் நம்ம தேட வேண்டிய பிளாட்ஃபார்ம், அதாவது ஃபஸ்ட்டு படிக்கு அப்புறம் 2வது படி 3வது படி தானே போகணும். அப்போ அடுத்த படியாக நம்மனா அல்டிமேட் கோல் வந்து சினிமா தான். அப்போ சினிமாவுக்கான தேடலுக்கு நம்ம வரணும். ஆனால் அதுக்கான தேடலை நான் தேடுறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து நீ அதுக்கு தகுதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அமைப்பை கொடுத்ததை நான் நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் இயக்குனரையும் சரி, எங்கள் டீம் அந்த நந்தன் குழுவையும் நான் யாரையுமே சந்தித்ததே கிடையாது, முன்னாடி சந்தித்தது கிடையாது. இப்போ வந்து எனக்கு கால் வந்துச்சு. அந்த கால் மூலமாக நான் அட்டன் பண்ணேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. இன்றைக்கி நந்தனை நம்ம முடிச்சு நம்ம உட்காந்துருக்கிறோம். அந்த நிகழ்வை நம்ம ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெஃபரன்ஸ்ல ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு கால் தான் இல்லையா? அது டைரக்டர் வந்து ரேண்டமாக கால். பட் ஆனால் அவங்க அதுக்கு முன்னே நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டராக பார்க்கும்போது எப்படி இருக்கணும், இந்த கேரக்டருடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த பிஹேவியருக்கு இவர் செட் ஆவார் அப்படிங்கிறனால தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செலக்ட்டுக்கு நம்ம உண்மையாக இருக்குன்னு நம்ம நினச்சோம். அவ்வளோதான். நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், அவ்வளோதான். அது நல்லாவே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நான் நல்ல நடிகனாவோ ஒரு ஏற்கனவே ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட்டோ நான் கிடையாது. நான் வந்து என்னையே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கே கொடுத்த ஒரு வேலையை நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் என்னை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சினிமான்ற ஆசை இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தேடி போகாமல் அது நம்மளை தேடி வருமா, அந்த ஃபீல் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபீல், சந்தோஷமாக. கண்டிப்பாக அது எப்படி இருந்தது? அண்ட் அதுக்கான ப்ரெஷருமே இருக்கும். ஆப்வியஸ்லி டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கூடாது, பொறுப்போட பண்ணணுன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணி? அதான் தேடி போய் நம்ம கூட ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட
நம்ம அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கிடைச்சிருக்கு பெரிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். பட் ஆனால் தேடாத போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு ஒரு பதட்டம், ஒரு நம்ம தேடலையே இந்த ஃபீல்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம முன்ன பின்ன போய் ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இதில் நம்ம வேடிக்கை கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம். அதில் தான் நான் இது பண்ணிக்கிட்டேன். அங்கே சார் வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு கொடுக்குறாரு, சொல்கிறாரு. எங்கள் இயக்குனர் இரா சரவணன் சார் சொல்கிறாரு. அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது நமக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஓ சார் இப்படி எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது நானாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம்னா என்னென்னா எனக்கு புரிதல் வரணும்ல, அதுக்காக. அப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு முதல் ஷாட் எது, எந்த சீன் எடுத்தாங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஷாட் தான் படத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் ஷாட். உங்களோட ஃபர்ஸ்ட் சீன் தான் ஃபர்ஸ்ட் ஷாட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷாட். கோயிலுக்குள்ள உட்காந்துருப்போம், செருப்புகளை காட்டுவோம். அந்த செருப்புகளை காட்டினதுக்கப்புறம் காட்டுற ஷாட் இருக்குல்ல, அதில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டைலாக் இருக்கும். ஏன்னா 100 நாள் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கான், தராதரவெல்லாம் பேர் கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டைலாக்காக பேசுவேன். அந்த டைலாக் தான் என்னோட சினிமாவுடைய முதல் டைலாக். அண்ட் பேஸ்ட் அண்ட் யூடியூப் பேஸ்ட்னு பார்க்கும்போது கொஞ்சம் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த படத்தில் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பு, ஸ்லாங்குன்றது மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா நீங்கள் அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு மாதிரியான ஸ்லாங் இருக்கும், படம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லாங், அந்த லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற ஸ்லாங் கொடுக்கணும். அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது லைக் அந்த ஊர்லேயே இருந்த மாதிரி தான் இருந்தது. ராமநாதபுரம், மதுரை அந்த சர்க்கிளில் தான் நான் வளர்ந்தேன். எனக்கு வந்துட்டு அந்த நான் பேசுறது என்ன இதுன்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, மதுரைக்காரவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் மதுரை இல்லையேன்னு சொல்லுவாங்க, மதுரை ஸ்லாங் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எந்த ஊர்லாம் கேட்பாங்க. ஆனால் எனக்கு அது தெரியல, ஸ்லாங்கை பற்றி எனக்கு தெரியாது பிரதர். நாங்கள் எங்கள் ஊரில் என்ன மாதிரி பேசணுமோ அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே சென்னைக்கு வந்துட்டோம்னா நான் மாற்றிக்கிறலாம் இல்லை, என்னோடய ஸ்டைலில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இயல்பாக தான் இருந்துச்சு. அந்த புதுக்கோட்டையிலையும் தஞ்சாவூரில் இருக்கிற மக்கள் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என் ஸ்டைலில் தான் நான் ரெடி ஆனேன். சார் சொல்லி கொடுத்த இன்புட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம டப்பிங்கில் வந்து எப்போயுமே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது டப்பிங்கில் தான் பண்ணணும். இதையும் இந்த சினிமாவை இந்த ஒரு 1.5 வருஷத்தில் கற்றுக் கொடுத்தது தான். டப்பிங்கில் நிறைய விஷயங்களை எங்கள் இயக்குனர் இல்லை சார், இக்கு வேணாம் சார், இம்மு போடுங்க சார், இது போடுங்க சார், அது போடுங்க சார்னு அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபர்ஸ்ட் டீச்சரே நமக்கு ஒரு அழகான டீச்சர் அமைஞ்சு அப்படி இருக்கும். அழகுனா என்ன மாதிரினா, அந்த ஒரு நம்மளை வந்து தட்டி கொடுத்து கரெக்டாக இது படிடா, இதை படிடா, இது படித்தா பாஸ் ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்களே சில வாத்தியார் நம்ம ஸ்கூலில். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனர் எனக்கு கிடச்சிருந்தாரு. நல்லா அவர் சொல்கிறதுனால புரிதல் இருந்துச்சு. நான் அங்கே ஒரு பெரிய நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிருக்கிறோம், அப்புறம் யூடியூபருங்கிற மாதிரி நான் ஆட்டிடியூட் காட்டலை. ஏன்னா அது காட்டக்கூடாது. நம்ம இங்கே தளத்துக்கு வந்து புதுசு குழந்தை, ஓகேங்களா. யூடியூப்ல நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் சேனலை ரன் பண்ணுறீங்க, உங்கள் சேனலில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன செய்யணும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏன்னா யூடியூப்ல நான் ஒரு அனுபவசாலியாக இருக்கிறேன். பட் ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் சினிமா கடல், அதனால் ரொம்ப கப்புச்சுப்புன்னு போய் கை கட்டி நான் வந்து இது இருந்துக்கிட்டேன். அதில் எனக்கான ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நம்ம பேசலாம். இப்போ கட்டர் ஸ்டாலின் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இன் யூடியூப்ல எப்படி இருக்குது, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இன் சினிமா எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்குமான கம்பேரிசனாக பார்க்கும்பொழுது? யூடியூப்பு, சினிமா எல்லாமே மக்களுடைய கையில் தான் பிரதர். மக்கள் வந்து ஒருத்தவரை பிடிச்சிருச்சுன்னா தலையில் வச்சு கொண்டாடிடுவாங்க. அவர் என்ன ஜாதி, என்ன மதம், எந்த ஊருக்காரரு, இந்த மாவட்டத்துக்காரரு, எந்த நான் இதில் இந்த மாநிலத்தை வந்திருக்காருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிடிச்சிச்சுன்னா கொண்டாடிடுவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா கொண்டாடுவாங்க. அந்த விஷயத்தை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து காமெடி, என்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து நக்கலாக பேசுறது, காமெடியாக பேசுறது. அதை மீறி என்னை ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பலை. அவர் நம்பியிருக்கார் சார், அதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஒரு வருஷமாக நான் ட்ரெயின் ஆகியிருக்கேன். நிறையா வேரியேஷனான கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். இப்போ நிறையா அதுக்கான சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் ஒர்க்கிங் வித் ஒரு 4 டைரக்டர்ஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. உங்களுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் காம்பினேஷன் சமுத்திரக்கனி சார் கூடயும் இருக்குது, சசிகுமார் சார் கூடயும் இருக்குது, பாலாஜி சக்திவேல் சார் இருக்குது, அண்ட் சரவணன் சார் அவரும் டேரக்டர். ஒர்க்கிங் வித் 4 டேரக்டர் போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஜென்ரலாக பேசுறதுக்கு நமக்கு ஒரு இன்புட்டாக அமையும், ஒரு சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் ரூம் மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அந்த 4 டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமாம், அது வந்து 3 டேரக்டராக தான் என்கிட்ட இருந்து சொல்ல முடியும். ஏன்னா சமுத்திரக்கனி சார் வந்து வரும்போது வந்து எங்களுக்கு வந்து எனக்கு அந்த சீனில் வந்து பெரிய இது இருக்காது, டைமிங் இருக்காது. அது அவ்வளோ விஷயம். ஃபஸ்ட்டு சரவணன் சார் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து சொல்கிறது, சார் ஃப்ரீயாக விடுங்க சார், நல்லா பண்ணுறீங்க சார், நான் தானே சார் இருக்கேன், ஃப்ரீயாக பண்ணுங்கள் சார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்கள் சார், ஜாலியாக பண்ணுங்கள் சார்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. செகண்ட் சசிகுமார் சார், நான் அவரை அட்டாக் பண்ணுறேன், அவரை அடிக்க வேண்டிய சீன் இருக்குது, அந்த சீன்லேயும் அவர் தான் வந்து நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அடிக்க, ஆனால் அவர் தான் ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து இப்படி அடிங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. அதாவது இந்த இடத்துல நான் தப்பாக செஞ்சிருமோன்னு பயப்படும் கூட பதட்டப்படாத அளவுக்கு நம்மளை தேத்தி கூப்பிட்டு போனார் அந்த இடத்துல. அது சசிகுமார் சாரோட இருக்கும்போது. ஃபுல் ட்ராவல் பண்ணது பாலாஜி சக்திவேல் சாரோட. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் அவர் வந்து அந்த படத்தில் வேணால் அந்த ரோல் அந்த மாதிரி இருக்கலாம், உண்மையாகவே வந்து
சசிகுமார் சார் எப்படி இந்த படத்தில் வெள்ளந்தியா இருப்பாரோ அதே மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். நல்ல ஒரு பேசும்போது அப்படி ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்த்துக்க மாட்டார். எல்லாரோடையும் கலகலன்னு சிரிச்சு பேசுவார். அவர் பேசுகிற கவுண்டர்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ காமெடியாக இருக்கும். உள்ள உட்காந்துக்கிட்டு காருக்குள்ளேயே போவோம் நாங்கள். மோஸ்ட்லி காருக்குள்ளே போகும்போதுலாம் நல்ல நல்ல கவுண்டராக உள்ளே போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட நான் பார்க்க முடியல. அவர் ஆர்டிஸ்ட்டு மீதி பெரிய இயக்குனர் வேற, அந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். எனக்கு ஒரு முதல் படத்துலேயே ஒரு 4 தங்கங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் வந்து சமுத்திரக்கனி சாரோட ஒரு வாரத்தை கூட என்னால் அது பேச முடியல. ஏன்னா சமுத்திரக்கனி சாருக்கு எனக்கும் சீன் கிடையாது. ஏன்னா நான் கவர்மெண்ட்டில் அதிகாரி கிளர்க்கு, நான் போய் பிடிஓட்ட பேசக்கூடாதான், அது எனக்கு தெரியல. அதனால் நான் அந்த விஷயங்கள் தெரியல, அப்படி கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு சீன், அவ்வளோதான். அவ்வளோ டீட்டெயிலிங் பார்த்துருக்காரு சரவணன் சார். ஆமாம், அது உண்மையாகவே எடுத்து கொடுக்கணும், உண்மையாகவே காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டிருக்காரு. அந்த மெனக்கடல் தான் மக்கள் இப்போவும் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக தெளிவாக ஒரு படத்தை கொடுக்க மாட்டாங்க. கமர்ஷியலுக்காக ஒன்று வந்து சசிகுமார் சார் ஒரு 10 பேர்த்து அடிக்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம் கமர்ஷியலுக்காக. அந்த ஒரு கமர்ஷியல் கூட இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அவர் பிலீவ் பண்ணது மக்களும் அதை நிரூபிச்சிட்டாங்க, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது. நான் தியேட்டர்ஸில் பார்த்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் யூடியூப்பில் உங்களை காலமாக ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபன் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். அதில் அப்படியே கட் பண்ணால் நெகட்டிவ் ஷேடுங்கும் போது கோவம் வரணும். ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் சிரிக்க வைக்கிற ஒரு நபரை பார்த்துட்டு இந்த இடத்துல அவர் பார்த்தா எங்களுக்கு கோவம் வரணும். வில்லன் நெகட்டிவ் ஷேடுங்கும் போது அது கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு. ஏன்னா லிட்ரலி படம் பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே ஒரு கோவம் வந்துச்சு. கோவம்னா கேரக்டர் மேலே கோவம் வந்துச்சு. அதுதான் அந்த கேரக்டரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அது டைரக்டர் கொடுத்த இன்புட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யோசிச்சு பண்ண விஷயங்களா இருக்கலாம். எப்படி நடந்தது ஃப்ரம் ஹியூமர் டு வில்லன்? இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம், இல்லைன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது, நிற்க முடியாது. நீங்கள் போய் அங்கே போயிட்டு ஒழுங்காக பண்ணல, உங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியலன்னா நீங்கள் அங்கே இருக்க முடியாது. 2வது நாளே நீங்கள் கிளம்புங்க தம்பின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி அன்பாக சொல்லி, தம்பி போயிட்டு வாங்க சார், நான் நெக்ஸ்ட்டு ஷூட்டில் கூப்பிடலான்னு சொல்லிடுவாங்க. அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு வந்த ஏற்கனவே இருந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், இப்போ இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் பார்த்தாங்க. அவங்க வெளியில் வந்து சொன்னது வந்து, எனக்கு இந்த படத்தில் பார்த்தோன்னு உள்ள நான் கோவப்பட்டு திட்டினேன் உங்களை, பட் ஆனால் வெளியில் வந்து உங்களை பார்க்கும்போது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா. ஏன்னா நான் வந்து இயல்பாக அந்த கேரக்டர் கிடையாது பிறகு. நான் அப்படிலாம் யாரையும் வந்துட்டு ஒரு தவறான வார்த்தைகளாக பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ப்ராங்கில் வேணால் ஜாலியாக இரிட்டேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும், அதில் டென்ஷன் ஏற்றி எல்லாம் செய்வேன். பட் உண்மையான கேரக்டர் நான் அப்படி கிடையாது. நான் எல்லாரையுமே வேணும், எல்லாரோட சகஜமாக ஜாலியாக இருப்பேன். நீங்கள் ஒரு வெளியில் பார்க்குறீங்க, என்னை ஒரு டீ ஷாப்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பேசி என்னை வந்து நீங்கள் ஹலோன்னு சொன்னோன்னா ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆள் கேரக்டர். என்ன சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசக்கூடிய கேரக்டர் தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இது நான் வளரலை. அதனால் எல்லாருமே எனக்கு வேணும். அதனால் நான் இதை நல்லா பண்ணியிருக்கேனாங்கிறது நீங்கள் இதை முடிவிடும், உங்கள் சைடில் விட்டாச்சு. அண்ட் எனக்கு ஒரு சீனோட மேக்கிங் நீங்கள் சொன்னால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணும். அதான் அந்த சீனை தான் படத்தை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஃப்ரேமாக உட்காந்து பார்க்க வச்சதுன்னா, ஊரை காலி பண்ண வைக்கிற மொமெண்ட், சசிகுமார் சாரையும் சுற்றியுமே அடித்து ஊரை காலி பண்ண வைக்கிற மொமெண்ட் ஒன்று நடக்கும். அது மேக்கிங்காக எப்படி நடந்துச்சு? ஏன்னா சசிகுமார் சார் அப்படி பார்த்ததே இல்லை, நாங்கள் அப்படி விழுந்து கிடந்து உங்களோட ரோலுமே அந்த இடத்துல அடித்து ஒரு மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற சீன் தான் அது. அதோட மேக்கிங் பற்றி சொல்லுங்கள், அது எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எப்படி பண்ணாங்க? அந்த சீனாக எடுக்கப்பட்ட விதம் எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படி ஷூட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் தெரியும் ஒழிய யார் எப்படி ஒத்துக்கிட்டாங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க சாருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ட். நான் வந்து எதை சொன்னாலும் பண்ண தயாராக இருந்துட்டேன். கிணத்துல குதிஞ்சாலும் குதிக்க தயாராகிட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதை சொன்னோன்னே செய்யணுங்கிற ஐடியா கொண்டேன். அதனால் ஹீரோயின் சுருதியை வந்து நான் இழுத்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலை வந்து ஏற்கனவே சொல்லப்படலாம். அங்கே வந்து 2 கிட்ட இருக்கும்போது சொன்னாங்க, சார் இந்த மாதிரி சீன் சார்னு எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சார் இப்படி வந்துட்டு இருக்கு சார், அப்படி இழுக்கிறீங்க சார், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாகவே இந்த ஃபைட் மாஸ்டர் செஞ்சாங்க. ஒரே டேக்கோ 2 டேக்லேயும் முடிச்சாச்சு. அது 2 டேக் தான். அது அப்படி ஒரிஜினலாக தான் நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் என் டேக் முடிஞ்சு அந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சஸ்ஸார் சீன் போயிடுச்சு. சஸ்ஸார் படுத்து கிடந்தது உண்மை, ஒரிஜினலாக தான் எடுக்கப்பட்டது. வெயிலில் ஒரு 1 மணி to 2 மணிக்கு மேலே தான் எடுத்தது. அந்த ஒரிஜினலாக தான் அந்த பாத்ரூம், அந்த டாய்லெட் இருக்குல்ல, அது ஒரிஜினல். எல்லாமே அந்த காலனி தெருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு தஞ்சாவூருக்குள்ள ஒரு கிராமம், அங்கே எடுக்கப்பட்டது தான். எல்லாமே செட்டு கிடையாது. செட்டு போடுற அளவுக்கு இது இல்லை பிரதர். பெரிய பட்ஜெட் போட்டு படங்கள் இல்லை பிரதர். இது அவருடைய சொந்த காஸ்ட்டை போட்டு இயக்குனரே ஒரு இந்த வழியை கன்வே பண்ணணுங்கிறக்காண்டி எடுத்திருக்காரு. அண்ட் டைரக்டர்கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு ஷூட்டிங் விட டப்பிங்கில் தான் அதிக டைம் ஆச்சு, ஏன்னா 120 நாள் டப்பிங் மட்டுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி. சசிகுமார் சார்கிட்ட கேட்கும்போது அவரோட டப்பிங் அனுபவங்கள்லாம் சொல்றாரு. ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பாயிடக்கூடாதுன்றது உன்னிப்பாக கவனிச்சு திரும்ப எடுக்க சொன்னார். உங்களோட டப்பிங் அனுபவம் டைரக்டர் கூட? எனக்கு என்னன்னா, முதல்ல டப்பிங் பேச போனோம்ல, அப்போயும் எனக்கு பயம். நடிக்க போகிற ஸ்பாட்டை விட எனக்கு டப்பிங்கில் ரொம்ப பயம் இருந்துச்சு. ஏன் பயம் இருந்துச்சுன்னா, நான் முன்னே டப்பிங் பண்ணதே கிடையாது. அப்படிங்கும்போது வந்துட்டு நாங்கள் லைவில் போவோம், அப்படியே ஒரு போகிற போக்கில் கவுண்டரை போட்டு போயிடுவோம். அந்த கவுண்டரை எடிட்டிங் பண்ணி போட்டுருவாங்க.
ஆனால் இங்கே டப்பிங்கும் போது அந்த பேசின லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி பேசணும் போது எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. அதையும் டேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணார். சார் எவ்வளோங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, திருப்பி எடுத்தாங்க. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் திருப்பி எடுத்தாங்க. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் திருப்பி எடுத்தாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, திருப்பி எடுத்தாங்க. அப்போ எத்தனை திருப்பி எடுத்துருப்பான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு பேச வரல, எனக்கு வர வச்சாங்க, என்னை செய்ய வச்சாங்க, அவ்வளோதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ கொஞ்சம் அனுபவமாக இருக்கலாம். ஆனால் நந்தனுக்கு பின்னு தான் எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, டப்பிங் அனுபவமே. நாட்கள் எத்தனை நாள் போச்சு ப்ரோ டப்பிங் ஸ்டுடியோ? நீங்கள் ஒரு தடவை போறோம்னா ஒரு 3 hours 4 hours 5 hours அது ரேஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணேன். இப்போ அதெல்லாம் ஒரே தடவை தான் டப்பிங் கொடுத்து முடிஞ்சு 2வது படம் முடிச்சிட்டேன்ல. அந்த இதில் என்ன படம் ப்ரோ? அது இருளில் ராவணன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2வது படம். அதுக்கடுத்து 3வது படம் முடிச்சிட்டேன், இப்போ 4வது படம் பண்ண போறேன். அதுலயுமே த்ரூ அவுட் தி ஃபிலிம் வர மாதிரி அது ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர். அது அந்த கேரக்டர் வந்து ஒரு காமெடியா, அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த கேரக்டர் எத்தனை நாள் வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு த்ரோட்டுங்கிறத என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் நல்ல கேரக்டராக இருந்துச்சு. த்ரோட்டு என்ன இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. எத்தனை நாள் எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியும். 10 நாள் என்னை கூப்பிட்டு எடுத்தாங்க. எத்தனை சீன் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நந்தன்லேயும் எத்தனை சீன் வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல, போய் படம் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ரிவ்யூவில் பார்க்கும்போது தெரிஞ்சு. அண்ட் ஒரு நடிகன் ஆகணுன்றது ஒரு கனவு, அது வந்து இப்போ நிறைவேறிச்சு. ஆனால் அந்த கனவுலையுமே ஒரு சின்ன ப்ரோட்டோகால் இருக்கும்ல, எனக்கு வந்து காமெடி நிறையா பண்ணணும், இல்லை நெகட்டிவ் நிறையா பண்ணணும், இல்லை கேரக்டர் ரோல் நிறையா பண்ணணும், அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம ஒருத்தவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ என்னோட உடல் அமைப்பை பார்க்கும்போது என்ன வரும்னு ஒன்று இருக்குல்ல. நான் போய் ஒரு 10-15 வருஷத்தை வில்லனாக இருந்து அடித்தாலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. என்கிட்ட எப்படி இருக்கும்னா ஒரு நக்கலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இந்த நந்தனில் பண்ண நக்கல் மாதிரியும் ஒரு திமிர்த்தனமும் ஒரு கேரக்டராக செட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது என் ஃபேஸ் லுக்கு ஏற்றுக்கலாம். இன்னொன்று வந்து எனக்கு காமெடி நார்மலாகவே வரும், எனக்கு பேசிக்காகவே காமெடி வரும். எனக்கு வந்து கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய காமெடியெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன், ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு எல்லா கவுண்டமணி சார் மாதிரி என்ன காமெடி வேணால் நல்லா உடனே பண்ண முடியும், அது வரும், அது ஸ்ட்ரென்த்து. வேறு வந்து உடல் அமைப்பை பெருசாக்கி மாற்றி கொஞ்சம் பல்கா ஜிம்முக்கெல்லாம் போனால் வேணால் ஒரு வேளை நீங்கள் சொல்ல மாதிரி வில்லனாக பண்ணலாம். என்னுடைய ஆசை வந்து என்னென்னா ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு கவுண்டமணி சார் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு காமெடின்னா முழுநீள காமெடினா கிடையாது. ஏன்னா கவுண்டமணி சாரும் குணச்சித்திர கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. கவுண்டமணி சார் மாதிரி ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்குன்னு ஆசை இருக்குது. அண்ட் நந்தன் படம் பார்க்கும்போது உங்களோட பெஸ்டஸ்ட் ஃபேவரட் சீன், எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண விதமாகவும் சொல்லலாம், இல்லை அந்த கதையை உங்களுக்கு கன்வே பண்ண விஷயமாகவும் இருக்கலாம். நான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும் படத்தில் அப்படின்னா எனிதிங். டயலாக்காக வந்து நக்கலாக பேசுனது ஒரு 2 டைலாக் வந்து எனக்கு நல்ல நடிகன்டா நீயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, நீயே மறிக்கிற மாதிரி மறிப்பியா, இன்னும் என்னென்னலாம் செய்ய காத்திருக்கணும், அதை ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோட பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. அந்த புல்டோசர் சீன். ஆமாம், புல்டோசர் சீனு. அதுக்கப்புறம் வந்து இவன் பேரை சேவ் பண்ணதே நான் தப்பு நினைக்கிறேன்னா அப்படிங்கிறது ஃபோன் மேட்ரு இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சீனை வந்து ரொம்ப ஒரு ஒரு சார் ஒரு விஷயம் எதிர்பார்த்தார் ஃபேஸில், அதுக்கு நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல ஒரு டைலாக், முக்கியமான டைலாக்கோட வரும்போது எனக்கு தெரியல. ஆனால் இந்த சீன் எனக்கு நல்ல நடிகண்டாங்கிற டைலாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிளைமேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, 2வது ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. கிளைமேக்ஸ் டைலாக்ல வந்து டக்குன்னு கன்வெர்ட் ஆகி அங்கிட்டு போகணும். அந்த டைலாக் ஆமாம், அந்த டைலாக்கும் வந்து மக்கள் ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா உண்மையாகவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணவனா மேலே உள்ள கோவத்தை, இவன் வந்து டார்ச்சர் பண்ணி அனுபவிச்சுக்கிற இவ்வளோத்துக்கும் அதிகாரம் தான் காரணம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிகாரத்துக்காக தான் இவன் நின்றுருக்கான், வேற எதுக்காக நிற்கல. அதிகாரம் இன்னொரு பக்கம் மாறும்போது மாறுவான்ல. இப்போ கட்சியில் துண்டு மாறுதுல்ல, அது மாதிரி படையப்பா படத்தில் நினைக்கிறேன் நாசர் சார் துண்டு மாறிக்கிட்டே இருக்கு கற்கலரா, அதுதான் இயல்பு. அது மாதிரி நான் துண்டு மாறுற மாதிரி கட்சி மாறுறேன். அது வந்து அவள் ஒய்ஃப் அடிச்சுட்டு அவரோட அடித்து செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அதுதான் கவர்மெண்ட் அதிகாரியில் நான் மாறி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைலாக்கை ரசித்தேன். ஆனால் நான் நடிகண்டாங்கிற டைலாக்லேயே நான் ரசித்து தான் பண்ணேன். அண்ட் படமாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டரில் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் ஆர் அட்வைசஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஃபேமிலி வந்து நான் வந்தால் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இது முடிச்சுட்டு அடுத்து கிளம்புறேன், ஊருக்கு போய் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸு வந்து நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்போது ஒரு 2-3 சீன் வருவேன் அப்படின்னு சொன்னேன். 2-3 சீன் பண்ணியிருக்கேன், சின்ன ரோலாக பண்ணியிருக்கேன். சின்ன ரோல் இல்லைன்னா 2-3 சீன், இந்த மாதிரி வார்த்தைகளை தான் மோஸ்ட்லி நிறைய பேர்ட்ட சொன்னேன். இதை நம்பி தான் எல்லோரும் போனது. ஃபஸ்ட்டு சீன், 2வது சீன், 3வது சீன், இந்த மாதிரி போயிட்டு செகண்டு இன்ட்ரோவில் அந்த சுடுகாடு சீனு அதெல்லாம் போனால் அதிர்ச்சியாகி கூப்பிட்டவங்கள, என்னங்க த்ரோட் ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க, படத்துலேயே இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்துருக்காரு உங்கள் டேரக்டர் அப்படி இப்படின்னு பாராட்டி எப்படிங்கன்னு ஆச்சரியம். கிளைமேக்ஸே நான் தானே இருப்பேன், கிளைமேக்ஸ் சீனில் ஒரு முக்கியமானதில். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பாராட்டினாங்க. அவங்க அதிர்ச்சி தான் ஆனாங்க.
இவ்வளோ பெரிய த்ரோட்டாக வரேன். த்ரோட்டாக வரேங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்னா அதை இருந்திருக்கும், சொல்லலை. அதனால் அது ஒரு அவங்க 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 பேசுகிற விதத்தை நான் ரசித்தேன். ஓ அப்படியா, சரி அப்படிங்கிற மாதிரி நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பாராட்டிட்டாங்க. பாராட்டுறது அவங்க விருப்பம். நம்ம குறைகளை சொல்கிறவங்ககிட்ட கேட்டேன், குறைகள் என்ன இருக்குன்னு. உங்கள் சைடு குறைகள் இல்லை, இன் ஃபியூச்சரில் செலக்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. கரெக்ட். ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு ஆல்ரெடி அந்த கேரக்டருங்கும் போது அவங்க சொன்னது கரெக்டானது. அண்ட் எனக்கு இன்னொரு சீனாக பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது, எப்படி எடுத்திருப்பாங்க இது அப்படின்னு சொல்லி. சம்மந்தப்பட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் போது நீங்கள் அந்த சீனில் இருந்திருந்தீங்க, சுடுகாடு சீன் தான் நீங்கள் அதில் இருந்திருந்தீங்க. ஸோ எனக்கு அதை எப்படி எடுத்தாங்கன்றது, ஒரு பாட்டி வந்து தண்ணி மழை பெஞ்சிருக்கும், தண்ணி ரொம்ப இருக்கும், அதில் அவங்க புதைக்க போவாங்க, ஆனால் ரியாக்ஷனே இருக்காது. அந்த அவங்க 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 ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரியும் தெரியல, எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி அதை எடுத்து. யார் அந்த பாட்டியை சொல்றீங்க? அந்த பாட்டி வந்து அந்த ஊருக்காரவங்க. சார் வந்து யார்கிட்டனாலும் வேலை வாங்கிடுவார். அதனால அந்த பாட்டி வந்து பயப்படவே மாட்டாங்க. வாங்கடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க சார் வந்து போய் பேசும்போது அமைதியாயிருவாங்க. சரி 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 சொல்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு டேரக்டரு சினிமா எதுவுமே தெரியாது, அவங்க அசால்ட்டாக பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த சுடுகாடு சீனில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி கொண்டு போய் உண்மையிலே இறக்குவாங்க. அப்போ இறக்கும்போது என்கிட்ட சொன்னது, சார் சொன்னால், சார் இந்த மாதிரி போகிறீங்க, ஒரு பிடிக்காதவங்க, வேற ஒரு சமுதாயம், அந்த மக்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அவங்க உங்கள் சுடுகாடு பக்கத்தில் ஏதோ இந்த ஐயா அனுப்பிவிட்டார்ல, அந்த ஒரு ஊராட்சி மன்றத்தில் அனுப்பிவிட்டதுக்காக போய் நிற்கிறீங்க, அவ்வளோதான் கடமைக்கு நின்றுட்டு கிளம்புறீங்க சார். அந்த நேரத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் தடுக்கிறீங்க, இதுதான் சொன்னாங்க. எனக்கு ஓகே, நான் கொஞ்சம் லென்த் டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில், ஆனால் அதில் க்ளோஸாலாம் இருக்காது, ஒய்டாக தான் இருக்கும். லென்த் டைலாக் சொன்னால் நான் அதை ஃபுல்லாக மண்டையில் ஏற்றிட்டேன். சரி நல்லா பேசிடணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும்னு சொல்லி சசிகுமார் சாரெல்லாம் தள்ளணும் அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. அதை நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் மழை பெய்ய அவங்களுக்கு வந்து அந்த குளிர் அந்த ஒரு இது இருக்குது, தண்ணி படப்பட அதை தாங்குறாங்க அவங்க. ஏன்னா அவங்க அந்த ஊர்லேயே இது வாழ்ந்தனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால் அவங்க தாங்கிட்டாங்க. ரொம்ப யதார்த்தம், உண்மையில் எடுக்கப்பட்ட காட்சி தான். சிஜியா அப்படிங்கிறது அந்த குழி தோண்டி புதைச்சது இருக்குல்ல, தண்ணிக்குள்ளே வச்சாங்களா, அந்த நேரத்தில் நான் இல்லை. என் சீன் முடிச்சுன்னு அப்படி கை வச்சுட்டு போவேன், எல்லாரும் போயிடுவேன். அதுக்கப்புறம் எடுக்கப்பட்டது எனக்கு தெரியல, சிஜி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் உண்மை, அவங்கள தூக்கிட்டு வந்தது இதெல்லாம் எல்லாம் உண்மை தான், ஒரிஜினல் தான். ஸோ நந்தன் படம் அப்படிங்கும்போது பரவலான நிறைய கருத்துக்கள் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த படம் என்ன சொல்ல வருது, பட் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, இந்த படம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சொல்ல வருது. என்ன தகவல்னா, நீ வந்துட்டு இந்த வழியில் இந்த வழியில் போகாத அப்படின்னு சொல்லல. உன் பக்கத்தில் ஒருத்தையும் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தையும் கீழே விழுந்தானா அவன் என்ன ஜாதி என்ன மதன்னு பார்க்காத, அவனுக்கு ஒரு ஆபத்துனா அவனை என்னன்னு கேளு, தூக்கி விடுன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒரு இனத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு நடந்துக்கிட்டு இருக்கு, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இயக்குனரால் கண்ணால் பார்க்க முடிஞ்சிருக்கு, நமக்கு அது தெரியல, அவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னா, மனுஷன் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் எல்லாரும் பயணிங்க. இந்த அதிகாரத்தை வந்து இந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஜாதி இந்த மதம் இந்த மாதிரி பிரிக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்களே கொடுங்க, அவங்கள ஆள விடுங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. கிடைச்ச வாய்ப்பில் உட்கார முடியாமல் தவிக்கிறாங்க நிறைய பேர், அதுக்கெல்லாம் நீங்கள் இது குரல் கொடுக்கணும், அரசாங்கமும் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சார் சொல்ல வந்திருக்காரு. இதில் வந்து நீங்கள் ஜாதி படமும் எந்த குறியீடுகள் ஜாதி குறியீடுகளும் இருக்காது. பார்த்தீங்கன்னா சில படங்களில் ஜாதி குறியீடுகள்லாம் இருக்கும், பார்த்து இந்த படம் முழுக்க நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல கூட இன்னொரு ஜாதியை தாழ்த்தியோ ஒரு ஜாதியை உயர்த்தியோலாம் இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி படங்களை, வாழ்வியல் படங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த நந்தனை வந்து கொண்டாடினாத்தான் அடுத்து இது மாதிரி நல்ல நிறைய பிரச்சனைகள் உள்ள படங்கள், அது பிரச்சனை மீன்ஸ் என்னன்னா சமுதாயத்தின் பிரச்சனைகள், அதை மக்களுக்கு வந்து படமாக காட்டுறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் முன் வருவாங்க. ஏற்கனவே டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் சரி இந்த மாதிரி படம் எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்க போல இருக்குங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க. இல்லையா அவங்களுக்கு பேய் படம் வரும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு பேய் படம் வந்து அவரோட 9 பேய் படம், 9 பேய் படம் 9 அதோட பேய் படம் கூட பிரச்சனை இல்லை வருது. 18+ படங்கள் நிறைய வருது இல்லை, அதுகள்லாம் நிறைய தவிர்க்கும். டபுள் மீனிங் ஸ்பீச் படங்கள்லாம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு படம் விட்டுடுச்சுன்னா கூட பெரிய நிறைய எவ்வளோ வந்துடுது. ஏன் கடைசி விவசாயி வெற்றி அடையலைன்னா பாக்ஸ் ஆஃபீஸாக சொல்கிறேன், அது மக்கள் ஏற்றுக்கிறாம விட்டாங்க. ஆனால் அயோத்தி ஏற்றுக்கிட்டாங்க, அது லேட் பிக்கப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் எல்லாத்தையும் உடனே ரிசீவ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன், பாருங்க போய் கொண்டாடுங்கிறேன். இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்திருக்கு, நம்ம படத்துக்கு போட்டியா, அந்த படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா அந்த படத்தையும் கொண்டாடுங்க, எங்கள் படத்தையும் கொண்டாடுங்கிறேன். நல்லா இல்லைன்னா சொல்ல கொண்டாடாது, அது தப்பு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும்போது கொண்டாடுங்க, இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அப்போ இன்னும் 10 டேரக்டர் நல்ல படங்கள் எடுக்க வருவாங்களே. எங்கள் டேரக்டர்கிட்ட 1000 கதைகள், எங்கள் டேரக்டர் அவ்வளவு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர், அவ்வளோ கதைகள் வச்சிருக்கிறாரு பிரதர். இதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் கொடுப்பார்ல,
அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்க போங்க அப்படி இது இந்த பதனி ஒரு முத்திரையை குத்திரியா கூட கூடாது. ஏன்னா ஒரு சமுதாயத்தின் வழியை இன்னொரு சமுதாயத்துக்காரவங்க காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து விதைக்கணும். எல்லா சமுதாயத்துக்காரவங்களும் படையெடுக்க வரணும். இதுக்குள்ளே வந்து ஜாதியவே கொண்டு வரக்கூடாது பிறகு. அதான் என்னுடைய கருத்து. வெற்றி படமாக அமைச்சு கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த நல்ல படங்கள் வரும். நல்ல படம் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. கொண்டாடப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.